ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழி மசாலா தோசை. தோசை மாவு வேணும்னு அவசியம் இல்லை, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம குக்கரை வச்சுக்கிறோம், இல்லை கடாயை வச்சுக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பின்ன கடுகு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வடிய விட்டுக்கிறோம். சொட சொட சொடன்னு வெடித்த பின்ன நம்ம நறுக்கி வைத்த வெங்காயம், பச்சை மிளகா அதையெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிக்கிறோம். சாட்டே பின்ன கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் வதங்கின பின்ன நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் தோலுரித்த உருளைக்கிழங்கு, காய்கறிகள். முதல்ல காய்கறிகளை போட்டுக்கலாம். அப்போ தான் அது வெந்த பின்ன நம்ம அடுத்தது மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காய்கறிகளை இப்போ போட்டாச்சு. கொஞ்சம் சால்ட் போட்டு அதை ஒரு 2 நிமிடம் அப்படி விட்டிங்கனாக்கா காயெல்லாம் வெந்து போய்டும். ஏன்னா பொடியாக நறுக்கியிருக்கும். இந்த மீன் டைம் அது வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம ரவையை எடுத்துட்டோம். ரவையில் ஒரு கப்பு தயிரை ஊற்றியாச்சு. தயிர் ஊற்றின பின்ன கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கலந்து வச்சுக்கிறோம். கலந்து வச்ச பின்ன அதை ஒரு 15 நிமிஷம் மூடி அதை நல்லா ஓரளவுக்கு பேட்டர் ஃபார்முக்கு அது உப்பி வரணும். அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே இதை பார்க்கலாம். மசாலாவுக்கு ரெடியான கலவைகள்லாம் வெந்து போச்சு. இதற்கு பிறகு நம்ம அந்த எடுத்து வச்ச தோலுரித்த மேஷ் பண்ணின பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போடுறோம். கலந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தேவையான சால்ட்டை போட்டு கலந்து எடுத்து நம்ம வச்சுக்கணும். கொத்தமல்லி எல்லாம் போட்டு எடுத்து அதை வச்சு ஆறினாவிட்டு அதை நம்ம அழகான ஒரு உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த பேட்டர் மாவு ஊறின பின்ன குழி போட்டு பண்ணும்போது நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம். அது கொஞ்சம் நல்லா மாவு நல்லா தளர இருக்குது. இப்போ ஈனோ ஒரு 1/4 டீஸ்பூன் ஈனோவை கலந்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ எண்ணெய் பாருங்கள், குழி பணியாரத்துக்கு குழியெல்லாம் நான் எண்ணெயே ஊற்றலை, தடவி தான் க்ரீஸ் பண்ணுறேன். க்ரீஸ் தடவினதில் இப்போ மாவை முதல்ல ஊற்றுறேன். மாவு டக்கு டக்குன்னு ஊற்றணும், சிம் பண்ணிட்டு. ஏன்னா அது உள்ளே வெந்து போயிடும். அந்த வேக வைத்த உருளைக்கிழங்கு வச்சு மூடணும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அதை ஊற்றின பின்ன இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு டக்கு டக்குன்னு வச்சு அது மேலேயும் அழகாக மூடிண்டு வரணும். பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன் சீக்கிரம். ஏற்கனவே உருண்டை பிடிச்சதுனால எனக்கு இது வசதியாக இருக்குது. இப்போ நான் அது மேலே மூடுறேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி மூடினாவிட்டு அது அழகாக குழியாக பந்தாக திரண்டு வேகும். அப்புறம் அது மேலேயும் எல்லாம் ஊற்றின பின்ன வேணும்னா நீங்கள் எண்ணெய் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலை. என் அளவான இது டயட் கான்ஷியஸாக காய்கறிகள்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், அழகாக திருப்பி விட்டால் திரும்புறது. அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலையும் முதக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வெறும் க்ரீஸ் தான் பண்ணியிருக்கேன். இதை திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிடம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பந்து பந்தா சுருளை அழகாக வெந்து நமக்கு இந்த தோசை ஒரு வாத்தாலுமே நமக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் வேணும் இல்லையா? இதுக்கு அது கூட கிடையாது. 1 ஸ்பூன் மொத்த குழியிலையும் நான் தடவியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பந்தா உருண்டு திரண்டு எடுத்து நான் தட்டில் வைக்கிறேன். ஸோ இது ரொம்ப டயட் கான்ஷியஸாகவும் இருக்குது. இன்ஸ்டன்ட்டு, நம்மக்கிட்ட மாவில்லையே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக நான் வெறும்னு அதுக்கு ஆட் பண்ணது ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் இது ஈனோ சால்ட், அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தக்காளி சட்னியோடு இப்படி சர்வ் பண்ணால் அருமை.